நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபில்டர் வந்து ஆல்டர் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு எல்போ போட்டிருந்தாங்க. அந்த எல்போக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வந்து டீ தான் யூஸ் பண்ணணும். இதோட ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா கீழே இருக்க லிங்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஃபில்டர் செட் பண்ணுறதுலேருந்து இங்கே எல்போவை ரிமூவ் பண்ணிட்டு, இதில் வந்து நான் டீ யூஸ் பண்ணி அதில் கேட் வால் வைக்கிறது மொத்த ஃபுல் வீடியோ வந்து கீழே இருக்க லிங்க்கில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய்ட்டு ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுற ட்ரிக் தான். பைப்பை வந்து கிராஸாக கட் பண்ணிட்டு லைட்டாக ஃபயர் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல இருக்க இந்த பிவிசி வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் லோக்கல் பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா, ஃபயர் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா, பைப் வந்து பீஸ் பீஸாக உடஞ்சி தான் வந்தது. நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாகவே வந்து எடுத்துட்டேன். இதே வந்து இந்த இடத்துல வந்து டீ வந்து பிராண்டட் டீ யூஸ் பண்ணதுனால டீ எதுவும் உடையல. இந்த இடத்துல வந்து லோக்கல் டீ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டீ வந்து உடஞ்சிருக்கும். அதே போல் இந்த ஃபில்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பழைய ஃபில்ட்ரு செட்லாம் ஃபுல்லாக லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெஞ்சர் இன்ஜெக்டர் எல்லாமே டோட்டலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தோட்டத்தில் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபில்ட்ரு வந்து பழைய ஃபில்ட்ரு தான். மற்றபடி வெஞ்சர் இன்ஜெக்டர் இது எல்லாமே அசம்பிள் செட்டில் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோவும் மறக்காமல் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள்.